கங்கா என்கிற கங்குவா பெருமாச்சி இனத்தின் இளவரசன். பெருமாச்சி இனத்தின் நிலத்தை ரொமானியர்கள் ஆள வருகிறார்கள். அதே சமயம் பெருமாச்சி இனத்திற்கும் உதிரனின் இனத்திற்கும் பன்னெடு காலமாக முட்டிக்கொண்டு நிற்கிறது. முதல் முயற்சி தோல்வியில் முடிய உதிரனுடன் கைகோர்க்கிறது ரோமானிய படை. பெருமாச்சி இன கங்குவாவுக்கும் நிகழ்கால பிரான்சிஸிற்கும் 2 டைம் லைனில் இருக்கும் சிறுவர்களுக்கும் என்ன சம்பந்தம் என்பதே கங்குவா படத்தின் நீதிக்கதை. கமர்ஷியல் சினிமாவுக்குள் கடந்த காலம், நிகழ்காலம், பூர்வஜென்மம், மறுஜென்மம் போன்ற விஷயத்தை பிசைந்து மசாலாவாக கொடுக்க முயன்றிருக்கிறார் இயக்குனர் சிவா. மக்களின் ஆடைகள், சண்டை காட்சிகள் போன்றவற்றில் அதற்கான மெனக்கெடலும் தெரிகிறது. ஆனால் அது மட்டுமே ஒரு கமர்ஷியல் படத்துக்கு போதாது என்பதில் ஆரம்பிக்கிறது சிக்கல். நம்மை போலவே சிறுவயதில் சிவாவும் கோவை சரளாவின் காமெடி காட்சிகளை எல்லாம் பார்த்து வளர்ந்திருப்பார் போல. ரெடின் கிங்ஸ்லி, யோகி பாபு, கோவை சரளா இவர்களையெல்லாம் வைத்தாலே காமெடி என நினைத்துக் கொள்கிறார்கள்.